ஹலோ மக்களே, கூனி கருவாடில் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் டைம் அந்த ஒன்றுமே எண்ணெய் போட்டு தாளிக்க வேண்டாம், கிண்ட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அடுப்பில் சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சுட்டு எடுத்துக்கணும். இதை கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. அதில் பச்சை மிளகா, பூண்டு இதையும் சேர்த்து சுட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்றா சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இது சுட வச்சுட்டு நல்லா மாற்றி மாற்றி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. மாற்றி போட்டு எடுத்துகிட்டு இது கூட நம்ம இப்போ ஒரு பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா போட்டு அதையும் சேர்த்து சுட்டுக்கலாம். சும்மா கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படி வச்சாலே அது சுட்டு வந்துடும். அந்த வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக. எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிட்றோம், பச்சையாக சாப்பிட்றோம், எல்லாம் வதக்கி சாப்பிட்றோம். இது வித்தியாசமாக கொஞ்சம் டேஸ்ட் ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே சுட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் நம்ம அந்த கருவாடை நம்ம கொஞ்சம் இது பண்ணி எடுத்துக்கலாம், வறுத்து எடுக்கணும். அது நம்ம அந்த வறுத்தா தான் அது நல்லாயிருக்கும். இல்லைனாக்கி அது ஒரு பச்சையாக ஒரு மாதிரி இருக்கும். இந்த கூனி கருவாடு இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நாங்கள் கூனின்னு சொல்லுவோம். சில பேர் இங்கே சென்னா கூனின்னு சொல்கிறாங்க. இதை நல்லா வறுத்து அந்த பவுட்ரு மாதிரி வரும், அந்த தலை அந்த இதெல்லாம் அந்த பொடி மாதிரி வரும். அதை நம்ம கொஞ்சம் க்ரஷ் பண்ணி விட்டு புடச்சி எடுத்துக்கலாம். இல்லைனா அந்த இது நல்லா இருக்காது, வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இதை இப்படி கொட்டிட்டு கொஞ்சம் கையால் இப்படி பசிஞ்சு அதை நல்லா புடச்சிடணும். புடச்சி அந்த தூசியெல்லாம் எடுத்துடணும். அந்த தலையோடது வாலோடது அதில் வந்துடும். அப்படியே பாருங்கள், இப்படி புடச்சி இதை தனியாக எடுத்திங்கன்னா இது தனியாக வந்துடும். ஒரு நிமிஷத்து வேலை தான் அது. ரொம்ப நேரம் வறுக்கவும் தேவையில்லை, ரொம்ப நேரம் இது பண்ணவும் தெரியல. இவ்வளோ குப்பை வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம சுட்டு வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா இதை போட்டு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, இந்த கருவாடு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. ஒன்றா போட்டு சும்மா பல்ஸ் மோடில் ஒரு 2 டைம் 3 டைம் ஒரு அரைச்சி எடுத்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. எலுமிச்சம்பழம் புழிஞ்சி ஊற்றிடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். வெறும் இதை அரைச்சி அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இப்படி தான் அரைக்கணும். இப்படி அரைச்சி எடுத்துருங்க. நைஸாகவே அரைக்கக்கூடாது, ரொம்ப லேசாக தான் அரைக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி உருண்டையாக எடுத்து வச்சு பழைய சோறு, இப்போ நான் பழைய சோறில் தான் இதை வச்சு சாப்பிட்றேன். நீங்கள் சுடு சோறுலேயும் சாப்பிட்லாம். சுட சுட சோறும் நல்லாயிருக்கும்.